எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். தேவனுடைய ஆசீர்வாதம் எந்த அளவு அவனை பெருக செய்தது? திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் எல்லாமே அவனுக்கு சம்பாதித்து கொடுத்தது தேவனுடைய ஆசீர்வாதம். அவன் போகும்போது வெறுமையா போனான். யாக்கோபு என்ன சொல்றான்? நான் வெறும் கோலும் கையுமாய் போனேன், வெறும் கோலும் கையுமாய் போனேன். ஆனா திரும்பி வரும்போது எப்படி வரான்? இரு பரிவாரங்கள் எத்தனையாய திரும்ப வரான். 2 பரிவாரங்களை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல சொல்றான் பாருங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. தேவரீர் தான் எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறார் இல்லையா? தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். திரும்ப வரும்போது எப்படி வரான்? போகும்போது வெறுமையா போனவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களை கொண்டு வரான். அந்த அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்னார்ல. திரும்ப கூட்டிட்டு வர வரைக்கும் நான் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தார். அதே போல அவனை ஆசீர்வாதமாக திரும்ப கூட்டிட்டு வர்றாரு அந்த தேசத்துக்கு. யாக்கோபுக்கு செய்ய வல்லவர் இன்றைக்கு நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். யாக்கோபு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு நீங்க வெறுமையா இருக்கலாம். அந்த வெறுமையை நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க பேசும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட அதை அறிக்கையிடணும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எகிப்து தேசத்துல இருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல எகிப்தியர் அவங்கள விரட்டிட்டு வராங்க. மறுபடியும் அவங்கள திரும்ப அடிமைகளா கூட்டிட்டு போறதுக்கு விரட்டிட்டு வராங்க. அதை பார்த்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக பேசுறாங்க. மோசையை நோக்கி, எகிப்துல பிரேத குழிகள் இல்லைன்னா சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த வனாந்திரத்துல கூட்டிட்டு வந்து எங்களை சாகடிக்க பாக்குறியா அப்படின்னு மோசையை நோக்கி புலம்பும் போது மோசே அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஏன்னா செய்ய போகிறது நம்ம எதுவுமே செய்ய போறது கிடையாது. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும். புலம்ப வேண்டாம், கத்த வேண்டாம், அழ வேண்டாம், தேவையில்லாததை யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி அவங்களுக்கு விரோதமா நான் போர் செய்யறது, எப்படி அவங்களை எதிர்த்து போராடுறது, நான் எப்படி அவங்களை மேற்கொள்றது, அவங்க எனக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்களே அப்படின்ற காரியங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி மோசே சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட முறையிடுகிறது என்ன? உன் கையில இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அது 2ஆக பிளக்கும், அதுல வெட்டாந்தரையில நீங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் போது மோசே அதே போல செய்யறாரு. இப்ப அந்த இடத்துல கோலை நீட்டது மட்டும்தான் மோசே, அதை 2ஆக பிளக்க செய்தது கர்த்தர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி மோசே அந்த கோலை நீட்டுற போதுதான் அந்த கடல் 2ஆக பிளந்தது. அந்த வெட்டாந்தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து போறாங்க, நடந்து போறாங்க. பின்னாடியே எகிப்தியர் என்ன பண்றாங்க? அவங்க அந்த அதிசயத்தை அற்புதத்தை எல்லாம் பார்த்து வியந்து நிற்கல. அவங்களோட எண்ணம் குறிக்கோள் எல்லாம் எப்படியாவது இந்த இஸ்ரவேல் மக்களை கூட்டு கொண்டு போய் அடிமைகளா வச்சுக்கணும். அது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணத்துல இருக்குது. அதனால ஒரு வழி திறந்திருக்குதுன்னு அவங்க என்ன பண்றாங்க? பின்னாடியே வராங்க.
இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு விரோதமாக எதுவுமே யுத்தம் பண்ணல. கர்த்தர் சொன்ன வழியில அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க. திரும்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கல. வேகமா போவோம் அப்படின்றத மட்டும் தான் அவங்க செஞ்சாங்க. பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை யார் சொல்றது? எகிப்தியரே சொல்றாங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோടെ நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென். இந்த இடத்துல யார் சொல்றது? எகிப்தியரின் சேனைகள். அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்களோட சக்கரம் உருளவே இல்லையா, ரதங்களுடைய உருளைகள் உருளவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களால போவே முடியல. ஏன்னா இஸ்ரவேலுக்கு பிறகால யார் போறது? மேக ஸ்தம்பம் அவர்களை காத்து கொண்டு இருக்கிறது. அந்த மேக ஸ்தம்பமானது எகிப்தின் சேனையை அப்படியே கலங்க பண்ணுகிறது. எகிப்தின் சேனை இஸ்ரவேலை தொடாதபடிக்கு மேக ஸ்தம்பம் அவர்களை காக்கிறது. இன்றைக்கு நீங்க என்ன நினைக்கலாம்? சத்துரு என்ன பின்தொடர்ந்துட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனா நீங்க இதை யோசிக்கணும். உங்களை பின்தொடரலாம், ஆனா உங்களை சத்துரு தொட முடியாது. அவனால பின்தொடர மட்டும்தான் முடியுமே தவிர உங்களை தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாருன்னா அந்த வழியை பார்த்து நீங்க போயிட்டே இருக்கணுமே தவிர பின்னாடி திரும்பி சத்துரு எனக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன வழி வச்சிருக்கிறாருன்னு முன்னாடி நோக்கி போயிட்டே இருக்கும் போது உங்களுக்கான தடைகளை பின்னாடி உங்களை பிடிச்சு பின்னாடி இழுக்கணும்னு நினைக்கிற சத்ருவை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிற வழியில போயிட்டே இருக்கணும். அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, எகிப்தியரும் கூடவே வராங்க. நடு கடல்ல வந்த உடனே என்ன ஆச்சு? கடல் அவங்களை மூடி போட்டது இல்லையா? எல்லாரும் அதுல அமிழ்ந்து போனார்கள். கடல்ல எகிப்தின் சேனை எல்லாம் அமிழ்ந்து போனது. ஆனா இவங்களும் பத்திரமா சேஃபா அந்த பக்கமா கடந்து போனாங்க. ஏன் அவர் அப்படி செஞ்சாருன்னா, அவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணாரு. நான் உன்னை பாவம் தேனும் ஓடுகிற தேசத்துல எடுத்துன்னு போய் சேர்ப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணி அவங்கள கூட்டு போறதுனால அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் தான். அந்த இடத்துல இவங்க எதையும் செய்யல, அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தவர் கர்த்தர். இன்றைக்கு உங்களுக்காகவும் கர்த்தர் யாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.